வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். நம்மளோட டிராவல் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எபிசோட் 2வே நிறைய பேர் பார்க்கல. எங்களை பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவோம், என்ன மாதிரிலாம் இருப்போம்னு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போய் அந்த டிராவல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு கார்டில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வியட்நாம் சீரீஸ்னு. ஸோ வியட்நாம் சீரீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க, போதை கணமே. அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடையிலேருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு நேற்றே வந்துருச்சு. நம்ம வந்து நேற்று பண்ண முடியாத ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கோம். ஸோ இட்லி கடை படத்துலேருந்து என்ன சுகம் அந்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். பேரே பயங்கரமா இருக்கு. இட்லி கடை யாரோடதுன்னு தெரியும். தனுஷ் இயக்கி, தனுஷே நடித்து, நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த போஸ்டர் பார்த்தேன், அதுல நித்யா மேனனும் இருந்தாங்க. ஆமா, எனக்கு அது வரைக்குமே தெரியாது. இன்னும் நாங்க இந்த பாட்டை ஃபுல்லா கேட்கல, ஃப்ரெஷ்ஷா இப்ப கேட்க போறோம். சோ கேட்டுடலாமா? பாத்துடலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பாத்திருக்கேன் இந்த மாதிரி பழைய படங்கள்ல வரும்ல, 80s 70s டபுள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இது பீரியாடிக் ஃபிலிம் போல. தனுஷ் என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள உன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தான் எவோ சரின் இல்ல வயசும் கத்தி கத்தி கொள்ள உறவா கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி மாறி இருக்கீங்களா? அப்படியே வயிற்றுக்குள்ள பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற. எப்படிப்பட்ட வரிகள்! என்ன சோகம் உள்ள உனக்குள்ள காத்திருந்த புள்ள 90s மாதிரி பழைய இது மாதிரி தெரியல. இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அவங்க கோயில் தானே அது. ஆமா, இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு போனார்ல. இனி இவங்கதான் இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான கதைகளுமே தெரியும். கிராமத்துல எடுத்துருக்காங்க பக்காவா. மடியில் சாஞ்சிருந்தா அதுவே தனி வரும். உந்தோடையில் நான் இருந்தா குடிசையும் கோபுரம் உனக்குன்னு வாழணும், உசுரா தாங்கணும். இருக்கும் வரையில உனக்காக ஏங்கணும். கண்ணுக்கு கண்ணா உன் நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். கண்ணுக்கு கண்ணா நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். நிம்மதி இப்ப கொட்டி கிடக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் விளக்கில் இந்த இடம் அடிக்கடி பார்த்துருக்கேன். நிறைய படங்கள்ல வச்சிருக்க உள்ள உன் முகம்தான் என் உசுரின் வயசா கத்தி கத்தி கொள்ள கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து புளிக்குதே. மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறக்குதே. பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற. ஆவி பறக்க அந்த சீனரி பார்க்கவே செம்மையா இருக்குடா.
தனுஷ். உண்மையிலே லிரிக்ஸ் செம்மையா இருக்கு, என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. ஜிவியோட எப்பயும் போல அந்த ஃபீலை கொடுத்துட்டாப்புல, அந்த ஒரு மெலோடிக் அந்த எனக்கு இதை கேட்க இவரோட வாய்ஸ்லயும் கேட்கறதுக்கு லைட்டா அந்த இளையராஜாவோட அந்த ஓல்டு சாங்ஸ்லாம் ஒரு ஹம்மிங். இவரு நிறைய இடத்துல வந்து இளையராஜாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து நான் வந்து தனுஷை தான் பாக்குறேன் அந்த வாய்ஸ்ல சொல்றேன். அதுல ஒரு கிராமத்து ஒரு மண் வாசனை அந்த ஃபீல் இருக்கு. அது அவரோட பாட்டு எல்லாத்துலயுமே. எல்லாம் ஒரே ஊருக்காரவங்க தானே, நீ அந்த ஊர். அதான் தேனி அந்த கிராமத்தோட சாயல், அந்த வாடை அந்த அந்த வாய்ஸ்லயே இருக்கு. அந்த வாய்ஸோட அந்த கணீர்ல அந்த குரல்ல இருக்கு. அது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. இந்த ரொம்ப இந்த கர்நாடிகா அதெல்லாம் இல்லாம சோ அது கேக்குறதுக்கே அப்படியே நம்ம ஊர்ல தெம்மாங்கு பாட்டுன்னு பாடுவாங்கல்ல, அந்த வயல்ல இருந்துட்டு பாடுறது, அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அப்படி குடுக்கறனால நேரா வந்து அப்படியே 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 நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். இதோட அந்த இதுவுமே பாக்குறதுக்கு, விஷுவலுமே பாக்குறதுக்கு, அந்த தீமா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப யதார்த்தமா. இப்ப நம்ம காலையில எங்க ஊர்ல எல்லாம் வெளியே போனீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு 4 வீடை பார்க்கலாம், 4 டீ கடை பார்க்கலாம், 4 இட்லி கடையை பார்க்கலாம், ஆவி பறந்துட்டு இருக்கோம். முன்னாடி உட்காந்து இதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட்றதையும் நீங்க பார்க்க முடியும். கிராமங்கள்ல அப்படிதான் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு ரியாலிட்டியை காட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. மதுரை தேனி இந்த சுத்து வட்டாரத்துல நடக்கிற கதைகளா இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இட்லி கடை படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரும் அடுத்து வந்துடும், அதையும் நம்ம ரியாக்ட் பண்ணோம். எனக்கு இன்னும் அந்த லைனை விட்டு வெளியே வர முடியல. அந்த இடையில ஒரு ஸ்டான்ஸா வந்துச்சுல, அது ஒரு மாதிரி இப்போ எல்லா பாட்டுலயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். எப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ல போட்டு அடிக்குது, அதுதான் கத்தி கத்தி போரட்டி போட்டு அடிக்குது, புழுதி காத்து துடிக்குது, மனசு கிடந்து தவிக்குதே, மயக்கம் தெளிய மறுக்குதே.